அக்கா, ஆஃப்டர் மேரேஜ் விட்டு கொடுத்து போறது ஆண்களா பெண்களா? இப்போ வந்து லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள லவ் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா 2 பேருமே விட்டு கொடுத்து போவோம். அப்போ நீங்க சண்டையே போட மாட்டீங்க? சண்டை வரும், உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 பேரும் சமாதானம் ஆகிடுவோம். விட்டு கொடுத்து நான் விட்டு கொடுத்து போவேன் ஒன் டைம், அவங்களும் விட்டு கொடுத்து போவாங்க. 2 சைடுமே அப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக விட்டு கொடுத்து போகிறது பசங்களா பொண்ணுங்களா? இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் நடக்கும். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, பெரியவங்கன்னா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். இதில் இவங்களுக்கு ஈகோ ப்ராப்ளம் வரும். அதில் மெயினாக இந்த காலத்து பசங்க பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விட்டு கொடுத்து தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க நிறையா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனை பார்த்து வராங்களா, அதில் நிறைய வந்து மேல் டாமினன்ட் இருக்கும். அதை பார்த்து அவங்க அம்மா கஷ்டப்படுறது அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்னோட கெஸ் படி நிறைய பசங்க தான் விட்டு கொடுத்து போகிறாங்க. அக்கா நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் அண்ணாவை சண்டை போடும்போது யார் அதிகமாக விட்டு கொடுத்து போவாங்க? அது நான் தான். சில இதில் இவர் இட்ஸ் பேலன்ஸ்ட். ரொம்ப அதிகமாக போகாமல் 2 பேரும் விட்டு கொடுத்து போவேன். ஓகே, தேங்க்யூ. சண்டை போட்டாலுமே வந்துட்டு அதை வந்து கேரி ஓவர் பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டோம். இன்னைக்கு நைட்டு பண்ணுச்சுன்னா காலையில் அது தெரியாத மாதிரி அப்படியே. ப்ரோ, ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு விட்டு கொடுத்து போகிறது வந்து ஆண்களா இல்லை பெண்கள்? பசங்க தான். ஏன்? ஏன்னா எல்லாமே அடிபட்டு நூதாடி வந்திருக்கானுங்க. பசங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. பொண்ணுங்க போயிடுவாங்க, நம்மளுக்கு தான் இருக்கு. இல்லை, பொண்ணுங்களும் விட்டு கொடுத்து போகிறாங்களே? இருக்காங்க 100% இருக்காங்க. பொண்ணுங்களும் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுக்காம போகிறாங்க. பசங்க தான் ப்ரோ. எனக்கு இதில் யார் விட்டு கொடுத்து போனால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொண்ணுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தா வாழணும். ஏன் பொண்ணுங்களே தான் விட்டு கொடுக்கணுமா? ஆமாம் ப்ரோ, பொண்ணு விட்டு கொடுத்தா தான் வாழணும். ஆனால் பசங்களால அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அடிபட்டு நிறைய அடிபட்டு. ஆஃப்டர் மேரேஜ் என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தான். என் ஒய்ஃப் தான் எனக்கு. நான் இதுக்கு முன்னாடி பேச்சுலராக எப்படி இருந்தனோ அதை விட இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் எனக்கு கொஞ்சம் அனுசரித்து தான் போகிறாங்க என் மனைவி. எந்த மாதிரி விஷயத்துல விட்டு கொடுத்து போவாங்க? இல்லை, நான் வந்து பேச்சுலர் லைஃப்பையும் ஃபேமிலி லைஃப்பையும் வந்து நான் வந்து அவ்வளோ முக்கியமாக பார்க்கல. என் லைஃப்பில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்தளவுக்கு பார்த்துக்கிறாங்க எங்கள் வீட்டில் அம்மா. நல்லா தான் போகிறேன். என் லைஃப்ல வந்து எங்கள் வீட்டுக்காக தான் எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போவாங்க. ஸோ அம்மா வீட்டில் இருந்ததை விட நான் இவங்க கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருந்தேன். அவங்களும் எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து தான் போவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா யார் அதிகமாக விட்டு கொடுத்து போகிறது, ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். இப்போ நீங்கள் 2 பேர்லேயும் சண்டை போட்டிங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆகி விட்டு கொடுத்து போவீங்க, அக்காவா இல்லை நீங்களா? யார் கோபமாக இருக்கிறாங்களோ அவன் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம சமாதானப்படுத்திக்கணும். அவங்க கோபம் இருந்தால் நம்ம சமாதானப்படுத்திக்கணும், நம்ம கோபம் இருந்தால் அவங்க சமாதானப்படுத்திக்கணும். லைஃப் நல்லாயிருக்கும். என்ன கேட்டால் பெண்கள் தான் சொல்வேன். ஏன்? இல்லை, பெண்கள் விட்டு கொடுத்து போகலன்னா ஃபேமிலியே ரன் ஆகாது. மோஸ்ட்லி எல்லா ஃபேமிலியுமே எந்த ஒரு விஷயம்னாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனாலும் ஏதோ ஒன்றுமே பொறுமை வந்து பெண்கள் கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி பசங்க ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், பசங்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பெண்கள் தான் விட்டு கொடுத்து போவாங்க. மோஸ்ட்லி என்ன கிட்ட அதான் சொல்லுவாங்க. ஆண்களும் நிறைய பேர் விட்டு கொடுத்து போகிறாங்க. மோஸ்ட்லி எல்லா ஃபேமிலிலையும் விட்டு கொடுத்து போகிறது இல்லைல்ல. எங்கள் ஃபேமிலியில் விட்டு கொடுத்து போகிறோம். பெண்கள் விட்டு கொடுத்து போகிறத விட 2 பேரும் விட்டு கொடுத்து போனால் தான் ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ணி கொண்டு போக முடியும். ஃபேமிலி பசங்க எல்லாருமே என்ன கேட்டால் 2 பேரும் விட்டு கொடுத்து போகிறாங்க நிறைய ஃபேமிலியில். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில் கேர்ள்ஸ் தான் விட்டு கொடுத்து போகிறாங்க. என்ன கேட்டால் யார் விட்டு கொடுத்து போனால் ஃபேமிலி இன்னும் நல்லா? 2 பேருமே விட்டு கொடுத்து போனால் தான் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். நீ விட்டு கொடுக்குறதா நான் விட்டு கொடுக்குறதா சண்டை போட்டுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் லைஃப் நல்லா இருக்காது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எல்லா விஷயத்துலையுமே ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். விட்டு கொடுத்து போனால் தான் லைஃப் நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஆண்களுடைய ஆதிக்கம் என்னைக்கு தலை தூங்கி இருந்ததோ, ஒரு காலத்துல பெண்கள் அடிமையாக இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் சரிசமமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது பெண் என்ன ஆண் என்ன எல்லாமே சரிசமம் தான். ஆக விட்டு கொடுத்துல போகும்போது அந்த வீட்டை வந்து மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமான வாழ்க்கை வேணும்னா ஆணும் பெண்ணும் சரிசமம் 2 பேரும் விட்டு கொடுத்து ஈகோயிசத்தை விட்டு கொடுத்து எல்லா விஷயத்திலுமே சரிசமமான ஒரு எண்ணத்தோட வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்கலாம். சாதிக்கின்ற இடம் அங்கதான் பிறக்கும். அதுதான் தாரக மந்திரமே. விட்டு கொடுத்து போகாதவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. தானென்ற ஒரு இது போக்கும், தனக்கு செஞ்சு பிடிக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆணும் பெண்ணும் சரிசமமான உலகம் பாரதி கண்ட கனவு நனவாயின்னு இருக்கு. அது மொத்தத்தில் ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து போக நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் வாழ்க்கை.